நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. சரி, அவ எதுக்கு அப்படி நிக்கான்னா நம்ம சொன்னடி கேட்க மாட்டோம். அதானே இருக்கிற ரூபாய் காசு மார்க்கெட் கொடுத்துட்டு சரி சும்மா வீட்டுக்கு போவோம். ஆமா, சும்மா மத்திரமா போவோம். அவர் வேலை பார்த்து வீட்டுக்கு போகும்போது ரூபாயை கொண்டு போய் கொடுத்தாருன்னா நல்ல எங்க ஆச்சி நவதானிய தோசை சுட்டு கொடுப்பா. கஞ்சி போல இருக்கும். ஆமா, சரி, நவதானிய தோசைன்னா அடை தோசை. அடை தோசையா? பிறகு சரி, அவரு ரூபாயை கொடுத்தா தோசை, ஆ, ரூபாயை கொடுக்கலைன்னா சட்டா போயிட்டு 2 பூசை. அவன் சரியான பூசை. அதுக்கு தான் அவன் சட்டாப்பையோட நிக்க. போற போக்கு சரி கிடையாதுடா. நீ நல்ல வழியா போகணும்னா ஆனா பிறந்தவரை நல்லா அடிச்சு பத்ததுக்கு ஒரு ஆள் இருந்தா தான் அவர் நல்ல வழியில போவார். ஆமையா, இல்லைன்னா அவர் இஷ்டத்துக்கு காடு மாடு அலைவாரு. ஆமா அலைவார்ல. அலைவார். அதனாலதான் ஏன் அப்படின்னா என்ன இந்த ஆம்பளைய பூரா என்ன சவதியை கண்டா மதிப்பாங்களாம், தண்ணியை கண்டா கழுவுவாங்களாம். சாதானே. அவங்க போனா அப்படி. ஆமா, போனா அப்படி இருக்கு. அதனால நம்மள மாதிரி ஒரு தாய்மார் இருந்தா தான் நல்லா இருக்கும். அதேதான் அதேதான். ஆமா, பொறுப்பு இருக்கும். பொறுப்பு இருக்கும். அவன் வீட்டுல மனைவி பேச்ச கேட்டவன் தான் நல்லா இருப்பான். உருப்படிக்கு வருவான். இல்லன்னா உருப்படிக்கே வரமாட்டான். அப்போ இந்த பார்வதா தேவியாகப்பட்டவா சரி, ஆண்டவனாகிய பகவானுக்கு களைப்பாரி இளைப்பாரி கையிலே குழுவிருக்க இரு பேர்களுமே குலவிருந்து வருகின்ற போது ஆமையா, மறுநாள் பொழுது விடிந்தது. என்னாச்சு? அந்த மங்கையாகப்பட்ட பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? ஆண்டவனுக்கு என்றைக்கும் போலவே அவர் பக்கத்திலே அமர்ந்திருக்க ஆகவே அப்ப சிவபெருமானை பார்த்து சிவனார் தேவி ஒரு சந்தேகத்தை கேட்டா. என்ன? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, என்றைக்குமே நீங்க இந்த உலகம் எல்லாமே படி இழந்து வருகிறீங்க. ஆமா வாரேன். அப்படி உலகம் எல்லாமே நீங்க படி இழந்து வரும்போது என்னய்யா? இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்னைத்தான் வணங்குகிறார்கள்? ஆண்டவா, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்கவில்லை? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன். படியிழந்து வருகின்ற ஆண்டவன் உலகத்து மக்களை எல்லாம் நானே காத்து ரசித்து வருகிறேன். அம்மா ஆண்டவா, 10 பொருளுக்கும் அர்த்தமா இருக்கிறீர்களே, ஆனால் தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய
சுழலும் கோள்களும் நான் தான். நான் தான். 8 திசையும் 16 கோணங்களும் அடையேன் தானம்மா. ஆமா. அப்படி இருக்க இந்த ஆண்டவன் மீது உனக்கு என்னடி சந்தேகம்? யார் சந்தேகம்? ஆண்டவா, ஐயா. இத்தனை பொருளுக்கும் அர்த்தமா இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் வேறு இருபேர்களை வணங்கணும்? எதற்காக? பார்வதி, அம்மா. இரவும் பகலும் வரணுமானா இன்னைக்கு யாரால முடியும்? யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், சரி. மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. ஒருபோதும் கிடைக்காது. ஆமையா. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் சரி. என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா. அம்மா. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ சந்தேகப்படலாமா? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா. வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரம்னு சொன்னா உண்மையா? ஆம் பார்வதி, அதுதான் உண்மை என்றார். அதேதான் உண்மை. நான் சொல்லுவதை உன்னிடத்திலே சொல்லிவிட்டேன். ஆமா. பெண்ணா பிறந்தவா, நீ நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன் விருப்பம். உன்னுடைய விருப்பம். அப்போ பார்வதி பார்த்தா, என்ன செய்கிறா? அது எப்படி இந்த ஆண்டவனுடைய இரு கண்களுமே சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்க இருக்க நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி ஆண்டவன பரிசோதிக்க ஈசனுக்கு தெரியாமல் இருவரத்தை எடுப்பாளா, இருவரத்தை எடுப்பாள். அம்மா ஈசன் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்க்க? இருட்டுக்குள்ள நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கணும்னா அதுக்கு காத்தாடி வேணும். காத்தாடி வேணுமோ? காத்தாடி இருந்தா தான் கண்ணு அவியும் பார்த்துக்கோ. அவியல் சொன்னா நல்ல எண்ணெய் எடுத்து சாப்பாடு பத்த வைக்கணும். அப்படியா? அடுப்பை பத்த வச்சு தண்ணிய ஊத்தி அதுல 2 உப்புகள் அள்ளி போடணும். அள்ளி போடணும். முதல்ல ஓட்டு கொதிச்சு வர நேரத்துல மண்டையை கொண்டு உள்ள ஓட்டிடணும். உள்ள ஓட்டிட்டா கண்ணா வந்து நீ இருக்க பாத்தியா? கண்ணை அவிய மாட்டுக்குன்னா கண்ணை பிடிங்கி அடுப்புலயா போட முடியும்? அந்த காலம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நைட் எல்லாம் நல்லா தூங்குனியா பெரியாத்தா அப்படின்னு கேட்டா சொல்லுவா, நைட் எல்லாம் ஒரே கொசுக்கடி, என் கண்ணே அவியல பாத்துக்க, கால் கையெல்லாம் உழந்துகிட்டு கண்ணே அவிய மாட்டுக்கு அப்படின்பா. பெரியவங்க அப்படி பேசுவாங்க. அப்போ தெரியுமா? நல்லா ஆசிட்டு எடுப்பேன், 2 கண்ணிலையும் ஊத்துவேன். அதான பார்த்தேன். ஆசிட்டு ஊத்திட்டேன். அப்போ கொஞ்ச நேரம் இருட்டா இருந்தா உலகத்துல தூங்க கூட முடியாது. கரண்ட் இல்லாமலே நம்மளால வீட்டுல இருக்க முடியாது. காலையில எழுந்திரித்து சரி இந்த பொம்பளைய புறா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இந்த ஐயாவை வேலைக்கு அனுப்பணும்னா நைட்டே தோசை மாவு பாக்கெட்டு வாங்கி பிரிட்ஜில் போட்டு வச்சிருப்பா. பிரிட்ஜில் போடணும்னா இப்போ மாவு பாக்கெட்டு, இப்போ பூரா மாவு பாக்கெட்டு. அப்போ ஆட்டு உரல் இருந்துச்சு. நல்லா ஆட்டு உரல்ல மாவாட்டி, ஆட்டு உரல்ல மாவாட்டி சுட்டா நல்லா மணக்கும் அந்த மாவு. ஆட்டு உரல்ல எப்படி மாவாட்டணும் தெரியுமா? எப்படி மாப்ள? குளவிய வலது கைட்டு பிடிக்கணும். ஓ, குளவிய வலது கைட்டு பிடிக்கணும். அப்படி இடது கைட்டு மாவை தள்ளணும். அப்படி வலது கைட்ட குளவிய பிடிச்சு இடது கைட்ட மாவத்தெல்லாம் மணக்கும்ல. எனக்கு இந்த கை தான் விளங்கும். பார்த்து அப்படி மாவை ஆட்டி எங்க ஊர்ல அநியம் பேருக்கு இந்த இடது கை தான் விளங்கும். மாவை அப்படியே வலிச்சு புது பண்ணியில வச்சு விடிய காலம் இதே கைட்டு பிணையணும். அது விடிய காலம் என்ன வேலைக்கு போச்சு அந்த கை கைட்டு பிணைஞ்சு தோசைக்கல்ல
ஊத்தி அப்படி பாருங்க. அடே அப்பா. தோசை மாவு ஊத்தி அப்படியே சாதா தோசையா சுட்டு எடுத்து பார்த்து என்ன ஆகும்? சாப்பிட்டீங்கன்னா அட தோசை மாதிரி மணக்கும். கை பக்குவம். அந்த கையினுடைய மவுசு அப்படி. நீயும் ஆட்சின்னு அந்த தோசையை சாப்பிடணும், வேற ஆள் திங்க முடியாது. நாங்க தான் சாப்பிடுவோம். நம்ம பக்கத்து வீட்டுல கூப்பிடுவோம். இந்த கைட்டு மாவு அரைச்சு நீ ஆட்டுக்கு பக்குவத்தை பார்த்து வந்துருவாங்க. தோசையே வேண்டாம்ன்றவா. வர மாட்டாங்க. அத மாதிரி அந்த காலத்துல ஆட்டு உரல்ல மாவாட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு ஆட்டு உரல்ல ஆட்டை யாருக்கும் தெம்பு இல்ல, அது தெரியவும் இல்ல பக்குவம். அதுக்கு பிறகு இந்த கிரைண்டர் வந்துச்சு பாத்துக்கோ. கிரைண்டர்ல கொஞ்ச நாளைக்கு மாவை ஆட்டி பார்த்தா கிரைண்டர்ல மாவு ஆட்டத்தான் செய்தா, ஆனா அந்த குளவிக்கல்ல தூக்கி கழுவ முடியலையா. ஆமா, அந்த கல்ல தூக்கி கழுவ முடியலன்னு கிரைண்டர் தூக்கி இப்ப தூர போட்டாச்சு. என்ன வேலை பார்த்து ஜோதி பார்த்து சோறு கொடுக்குறா புருஷனுக்கு? ஒரு ஆள் இல்ல, பூரா பேருக்கு அதானே. பிறகு அப்ப இந்த கிரைண்டர்ல கல்ல தூக்கி கழுவ முடியலன்னு அதையும் தூக்கி தூர போட்டா. அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. அது 2 பைதா மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. ஆமா, அத போட்டு விட்டு அது கொஞ்ச நேரத்துக்கு மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பிறகு ரிப்பேர் ஆயிரும். அது ஒப்பேராதுன்னு அதை 50 ரூபாய்க்கு கடையில போட்டாச்சு. பிறகு வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இப்ப வீட்லயே மாவாட்டி ஒன்ன மாதிரி ஆட்டுன்னு எப்படி வித்தாங்களோ தெரியல. இப்ப வீட்டுல மாவாட்டி அந்த பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு தெருவுல விக்கி, தெருவுல நிக்கி, தெருவுல விக்கி. தாத்தா மாதிரி மாவாட்டினா என்ன செய்ய முடியும்? அதுல என்னத்தை போட்டாங்களோ எப்படி ஆட்டினாங்களோ. இதுல வர எங்க தாத்தாவும் வியாபாரம் பார்க்காரு, மாவு வியாபாரம் கடையன்றுல. ஆனா அவர் தான் ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்காரு. பட்ஜெட் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1 கிலோ அரிசி தோசைக்கு போட்டோம்னா 300 உளுந்து போட வேண்டியிருக்கு. கண்டிப்பா. அப்படிங்கும் போது 300 உளுந்து போட்டா என்ன ஆச்சு? அப்போ பட்ஜெட் கணக்குக்கு தான் உங்களுக்கு இடிக்கும். அதுக்கு தான் இப்ப மாவு பாக்கெட் வாங்குது. வாங்குறோம்னா வேற மிச்சம், சுவாதி மிச்சம், கரண்ட் பில் மிச்சம், எல்லாம் மிச்சம். ரூபாய் வந்து கம்மியாகும். அப்போ இது மாவு பாக்கெட் விற்க வராங்கல்ல, அவங்கள தோசை சுட்டு கொண்டு வர சொல்லுதேன். பேசாம வீட்டுல உட்காந்து தின்னு. ஏற்கனவே கடையில விக்கி, வீட்லயும் சில ஊர்ல விக்காங்க. இப்ப யாரு வீட்டுல சோறு பொங்குதா? பூரா ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுது. ஒண்ணும் கிடையாது. ஹோட்டல்ல கூட்டத்தை பாத்தியா? ஆமா, ரொம்ப இல்ல. இந்த ஹோட்டல்ல பார்த்தா கூட்டமா தான் இருக்கு. இப்ப ஆர்டர் போட்டா போதும், வீட்டை தேடி என்ன வேணுமோ சுமோட்டோல வந்துரும். அப்ப இந்த மாவு பாக்கெட்டை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில எழுந்தரித்து இந்த பிள்ளைகளுக்காக டிஃபன் தான் ரெடி பண்ணணும். அதுக்கு தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு, எந்த ஊர்லயோ அதுல நம்ம ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவாங்க. கலவையா இருக்கும் போது தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு சாப்பிடு. தோசைய அவிக்கணுமா? இட்லியை சுடணுமா? எந்த ஊர்லயா? நம்ம ஊருக்கு நீ வந்து பாரு. 4 நாளைக்கு ஆச்சி உட்கார்ந்து சாப்பிட சொல்லு. ஆச்சி 2 நாள்ல என்ன மாதிரி வீங்கிருவா. நாளைக்கு வரதான போறோம். சரி, நம்ம ஊர்லயா? சரி சரி. அதனால காலையில எழுந்திருச்சு இந்த இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி வைக்கணும் பாத்தியா? அதுக்கு தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு அந்த தேங்காவை அம்மி இருந்தா அம்மியில வைப்பா. இப்ப அம்மியும் இல்ல, அம்மியை தூக்கி வீட்டுக்கு பின்னால போட்டிருக்கா கொல்லப்புறத்துல. எதுக்கு? துணி துவைக்க. அம்மியில அடிச்சாதான் நல்லா அழுக்கு போகுதா. அப்போ சில பேருக்கு அம்மியில அரைக்கணும்னு ஆசை இருக்கு, வீட்டுக்குள்ள அடுப்பங்கரையில பதிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யுது. தேங்காவை சில்லு போட்டு ஒரு துண்டை தூக்கி வச்சு அம்மி குழவிய தூக்கி ஒரு போடு போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். அதை எத்தனைக்கு தேடி பிடிக்க? அதனால மறுபடியும் மிக்சியில போட்டு அடிப்பா. தேங்காய் சட்னியை வைப்பா. வைக்கணும்னு கைய சுவிட்ச கொண்டு போடுவா. அப்பம் பார்க்க படக்குற கரண்ட் போயிடும். கரண்ட் போனவொடனே இந்த அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா? பேதியில போவான் கரண்ட். இப்ப பார்க்க லைனை உருவிட்டான கொல்லையில போவான். என்னைக்கு கரண்ட் வந்து நான் எப்ப சாப்பாடு ஆக்க இந்த ஒயர்மேன் வரட்டும். கரண்ட் பில்லு இந்த மாசத்துல கட்டவே கூடாது.
அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. அந்த ஐயா உயர்மன் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அப்ப கரண்ட் இல்லாமலே நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியலன்னா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார், இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. இந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று ஆதிசக்தி முன்னாலே ஆதிசக்தி முன்னாலே ஆண்டவன் பகவானோ உச்சிக்கண்ணை திறப்பார், உச்சிக்கண்ணை திறப்பார், சாமி உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்தார். தாயே ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆட வேண்டாம் பாட வேண்டாம், ஆடாளி போட வேண்டாம். உச்சி கண்ணி பிறந்ததால் உச்சி கண்ணில் உச்சி நீ வாதாடியும் உச்சி நீ வாதாடியம்மா. அப்பா பேனாமன் தான் கொடுத்து வடக்கு வாசக்கோட்டையில் காளியம்மா வரவை உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததினாலே உலக சக்தி உச்சி நீவா காளியம்மா உந்தையர் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார். வாருங்க, ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்த மகிமையினாலே ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தணலாகி சிவபெருமானுக்கு காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகிறது இந்த வேர்வை. அப்ப காட்டாச்சு வெள்ளமா வேர்வை கரை புரண்டு வந்த உடனே இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். அப்படி உலகத்து மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் அதிலே இருந்து வேர்வை துளி நிற்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையுமே 10 கடலாக படைக்க வேணும் என்று ஆண்டவன் 10 கடலாக படைத்து பெயர் நாமத்தை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? சாமி ஒங்கும் சம்பாதீவு கப்பா கப்பா ஒங்கு சம்பாதீவு கப்பா ஒங்காம் கடல் ஒரு கடலா ஆன கங்கைய சந்தீவு கப்பா கருப்பு கடல் 2ஆம் கடல் 3ஆம் கடல் மோர் கடலா 4ஆம் கடல் நல்ல தண்ணி 5ஆம் கடல் அலை கடலா 6ஆம் கடல் ஆழக்கடல்
மனித தலையோடும் நாக உடலோடும் இரு பேர்களுமே தெய்வ அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ தெய்வ அம்சங்களாகவே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அடேங்கப்பா மன்னவனும் தேவியுமாகவே மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். வீணையும் நாதம் போல நகமும் சதையும் போல ஒரு பூவும் நாரும் போல எல்லைக்கு எண்ணெய் போல இணை பிரியாத தோழர்களை போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் மனைவின்னா ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. 5க்கு 2வது அவ சொல்ல கேட்கணும். கணவன் எவ்வளவுதான் ஒரு குடிகாரா இருந்தாலும் இந்த குடிகாரன் சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு நினைக்க கூடாது. அவரு சொல்லும் போது 5க்கு 2 நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். பரவாயில்ல நம்ம சொன்னதை கேட்டிருக்கா அப்படின்னு அந்த ஐயா நினைப்பாரு. அதை விட்டுட்டு நீ சொல்லி கேட்கவா நான் சொல்லி கேட்கவான்னு இருந்தா குடும்பம் நல்லா இருக்குமா? அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் இறைவன் அருளால் எவ்விதமான குறையும் இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? மன்னருக்கு மனை இருக்கு, மனை இருக்கு, மன்னருக்கு மனை இருக்கு, அவருக்கு மண்ணால குறைவும் இல்லை, பொன்னிருக்கு பொருள் இருக்கு, அவருக்கு பொன்னால குறைவும் இல்லை, சொத்திருக்கு சுகம் இருக்கு, சொத்தால குறைவும் இல்லை, அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு, அங்கே மாடு இருக்கு, அடுக்கு வந்த வீடு இருக்கு, அங்கே அடுக்கு வந்த வீடு இருக்கு. அங்கே அடுக்கு வந்த வீடு இருக்கு. அங்கே ஏழரையா கோபுரம் எதிரே ஒரு அங்கே சூழரையா சுத்தி கட்டும் அங்கே நம்ம கல்கினரா. அவருக்கு அடுக்கடுக்கா மேடை மேடை அவருக்கு ஆணை கட்டும் தாவடி ஆணை கட்டும் தாவடி அவருக்கு அசைந்திருக்க மேடை அந்த குதிரை கட்டும் தாழ்வட அவருக்கு கொட்டாளன் சாவடி ஆணை கட்டும் தாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டாரச் சாவடி 10 மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள் இப்பேறுபட்ட மண்ணும் மனை பொன்னும் பொருளோடு மங்களகரமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனையும் நிறைந்திருக்கு. எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி போட்டிருக்கோம், அந்த தங்க பொருள் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. வாய் திறந்து நாமளை அன்போடு அம்மா அப்பா என்று அழைக்குமான
ஆனால் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்னையா சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன கனியிலே திகட்டாத கனி அதுதான் பிள்ளை கனி என்பார்கள் அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கன்னியும் நாகலோக பட்டணத்திலே மனவருத்தம் கொண்டு 12 வருடமாகவே இரு பேர்களுக்கும் ஒரு பிள்ளை ஒன்று கிடையாது. பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாகி மதலை இல்லா கவலையே மனக்கவலையாகி அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? சாமி எங்க நவராஜமன்னா எங்க நவராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணன்னா பெரியோர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். மதலையில்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்கள். குழந்தையில்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வருவார்களா? அவர் ரொம்ப சங்கடப்படுதா பாத்துக்கோ. பிள்ளை இல்லாத வீட்டுல ஏன் பிச்சை வாங்க மாட்டாங்கன்னா, பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சை வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு அன்னதோஷம் பிடிக்குமா, அதுக்குத்தான் பிச்சை வாங்கி சாப்பிட மாட்டாங்களாம். அதனால மன்னவா பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சைக்காரையும் கூட பிச்சை வாங்க மாட்டுக்காம். நான் வட்டிலே சாதம் போட்டால் என்னோடு வாரி உண்ண பிள்ளை இல்லை, இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண மதலை இல்லையே மன்னவா என்று மனக்கவலை கொண்டு நாகராஜனை அழைத்து நாகக்கன்னியாகப்பட்டவ கவலைப்பட்டு அஞ்சி நடுங்கி ஆறாத துயரம் கொண்டு கண்ணீரை வடிக்கிறாள் அந்த நாகக்கன்னி. அப்பந்தான் பார்த்தார் இந்த நாகராஜன். அம்மா நாகக்கன்னி, அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும் அம்மா. ஈசனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 கப்பாலும் எந்தும் பிள்ளை இருக்கும். அதனால நீ கவலைப்படாத. ஆமா, சீனாவுல 95 வயசு பாட்டி ரெட்டை குழந்தை பெற்று. சீனாவுல 95 வயசு பாட்டி ரெட்டை புள்ள பெத்தாளா? பேப்பர் பாத்தியா? இங்கிலீஷ் பேப்பர். அது இங்கிலீஷ் பேப்பர்ல தானே போடுவாங்க. நீ எப்படி படிச்ச? நான் இங்கிலீஷ் தலையில படிப்போம்ல, தெரியாத உனக்கு? நீ தான் 95 வயசுல பிள்ளைய பத்தி என்னைக்கு வளர்த்து ஆளாக்கி அந்த பாட்டி கட்டில்ல இருப்பா, பிள்ளை தொட்டில்ல இருக்கும். அந்த காலத்துல ஒரு ஆண்களும் பெண்களும் 140 160 180 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. இது உண்மை. அந்த காலத்துல அந்த காலத்து சாப்பாடு அப்படி. ஆமா,
அதானே கேட்டேன். தாத்தா 300 வருஷம் வாழ்ந்தவங்களும் இருந்திருக்காங்க, 200 வருஷம் வாழ்ந்தவங்களும் இருந்தாங்க. சரி. அது குறைஞ்சு ஒரு 200 ஆச்சு, பிறகு 180 ஆச்சு, 150 ஆச்சு, 120 ஆச்சு, இப்ப 100 ஆச்சு. 100 தாண்டினது 105னா ஒரு பெருசா தெரிஞ்சது பத்துக்கு முன்னால நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது. இப்போ 60 50 தாண்டினாலே பெரிய காரியமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். இப்படி குறைஞ்சுக்கிட்டே வருது, நாளுக்கு நாள் கணக்கு இல்லன்னா படுத்த விடிய காலம் எந்திரிச்சா ஆச்சு, இல்லன்னா இல்ல. நம்பிக்கையில்லாத வாழ்க்கை ஆகி போச்சு மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. ஆமா, நம்பிக்கையில்லாத வாழ்க்கை ஆகி போச்சு. இருக்க இருக்க காலம் போற போக்க பார்த்தா காலையில எழுந்திருச்சு சாப்பிடுறதுக்கு சாப்பாட்டுக்கு பதிலா நம்ம மாத்திரை தான் போட போறோம்னு நினைக்கிறேன். காலை பசிக்கு ஒரு மாத்திரை, மத்தியான பசிக்கு ஒரு மாத்திரை, நைட்டு பசிக்கு ஒரு மாத்திரை. ஏன்னா விவசாயம் இடத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம், ஏரியில குளத்துல எல்லாம் வீட்டை கட்டியாச்சு, வெள்ளம் பூரா வீட்டுக்குள்ள வருது, எங்க பார்த்தாலும் ஒரே நிலச்சரிவா இருக்கு. கெட்டாதங்கனாலும் கேட்க போறது இல்ல. பிறகு என்ன ஆகும்? பிறகு விவசாய நிலத்தை அழிச்சாச்சுன்னா மாத்திரை மருந்தான் திங்கணும். அந்த 3 வேளை மாத்திரையும் 2 நேரம் ஆகும், 2 நேரம் மாத்திரை 1 நேரம் ஆகும். பிறகு மாத்திரை இருக்காது, மனுஷனும் இருக்க மாட்டான், கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. உலகம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு, காலங்கள் அப்படியே மாறிக்கொண்டு வந்துகிட்டு இருக்கு. சரி, இயற்கை மாறல, நம்ம தான் மாறிக்கிட்டு இருக்கோம். அதானே கேட்டேன். அப்போ சரி, சித்திய சித்தின்னு தான் கூப்பிடுவோம், அவன் முறை மாற மாட்டுக்கல, பேரன தான் கூப்பிடுவோம். ஆமா, கத்திரிக்காய் செடியில கத்திரிக்காய் தான் காய்க்கு. சரி, மாங்காய் செடியில மாங்காய் காய்க்கு. ஆமா, இயற்கை மாறல இல்ல. தேங்காய் மரத்துல தேங்காய் தான் காய்க்கு, தேங்காய் மரத்துல என்ன மாங்காய் காய்க்கு, காய்க்கும். சரி, அப்ப இயற்கை மாறல. அப்படியாகவே இருக்க அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அஞ்சாத கவலை கொண்டு கண்ணீரும் கவலையுமாக என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி? கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே மன்னவா கவிரோடு என்ன அவளே மன்னவா கவிரோடு என்ன அவளே
நான் ஆவை அடித்தேன் அறக்கொடுமை செய்தேனா வைத்தாருடைய அடைக்கலத்தை நான் வயிறறிய செய்து விட்டேனே மன்னவா நான் பற்ற நெல்லில கொண்டு வந்து பதரை கலந்தேனா இல்ல ஓட்ட நாளி மரக்கா கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்தனா அந்த காலம் ஓட்ட நாளி மரக்கா பற்ற நெல்லுனா என்ன தெரியுமா அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா சம்பளமே கிடையாதான் சம்பளம் இல்லாம வேலைக்கு போவாங்கன்னா சும்மாயா போவாங்க அந்த காட்டுல என்ன பயிர் விளையுதோ என்ன பயிர் அறுவடை பண்ணுகிறாங்களோ அந்த அறுவடை பண்ண பயத்தை தான் அவங்களுக்கு கூலியா கொடுத்துருக்காங்க அப்ப துட்டுக்கு ரொம்ப சங்கடம் சாப்பாட்டுக்கு ரொம்ப சங்கடம் பணம் நடமாட்டம் ரொம்ப கிடையாது காட்டுல விளையக்கூடிய பயிரைத்தான் கூலியா கொடுப்பாங்க அப்ப வேலைக்கு ஆளை கூப்பிடும் போது ஏக்கா ஏ வேலம்மா அதானே ஏக்கா ஏ வேலம்மா விடிய காலத்துல நாளைக்கு அதிகாலை ஒரு 4-5 மணிக்குள்ள நம்ம கதிரை இருக்க வேண்டி இருக்கு 4-5 ஆளை நீ வேலைக்கு கூட்டிக்கிட்டு வா வரக்கூடியவங்களுக்கு ஒரு 2 மரக்கா 2 கொத்து அவங்களுக்கு அளந்து போடுதேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க வேலைக்கு. அப்ப வேலைக்கு வந்தவங்க வேலையை முடிச்சு சாயங்காலம் அவங்கவங்க கூலியை வாங்கணும்னு 2 கொத்து தாரம்னு சொன்னா அவங்கவங்க பெட்டியை வச்சுக்கிட்டு நிப்பாங்க. சில பேர் பிள்ளையோட வருவாங்க. பிள்ளையோட வரவங்களுக்கு பிள்ளை நெல் அது தனியா ஆமா அதுக்காக பிள்ளையவும் கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க. வீட்டுல விட மாட்டாங்க. அதுக்கு பிள்ளை நெல் கொடுப்பாங்கன்னு. அப்ப அவங்கவங்க வரிசையில நின்று அவங்க கூலியை வாங்கினாங்கன்னா வாங்கும் போது இந்த ஐயா வீட்டுக்காரன் ஐயா நின்று அளந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் 2 கொத்து சொன்னா கரெக்டா 2 கொத்து அளந்து போடுவாரு. இந்த அம்மா வீட்டுக்காரி அங்க இருந்து வருவா. அவ என்ன சொல்லுவா தெரியுமா? பயிர் இவ்வளவு விளைச்சலா விளைஞ்சிருக்கு, நல்ல முத்து மணி மாதிரி இருக்கு, இந்த பயிரை அளந்து நம்ம இவளுக்கு கொடுக்கவா அப்படின்னு நினைச்சு அவரை கூப்பிட்டு ஏயா வாங்க விடிய காலமே வந்து இன்னும் குறுக்க நிமிந்து வேலை பார்த்திருக்காள, இந்த சின்ன மரக்காட்டை அளந்து போட்டா அவளுக்கு காணுமா? வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்க அதை எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. சரி நம்ம பொண்டாடிக்கு நல்ல மனசு போலுக்கு அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க பெரிய மரக்காவை தூக்கிட்டு வந்து சின்ன மரக்காவை தூர போட்டு அந்த பெரிய மரக்கா வச்சு நெல்லை கோதுவாரு. அவன் நெல்ல கோதுவாரு பாத்தியா? நெல்ல கோதும் போது பாதி நெல்ல கீழோடி ஒளிவிரும். 2 விரத்தண்டி அந்த நாடியில ஓட்ட இருக்கும் பாத்துக்கோ. அதான் ஓட்ட நாடி மரக்கா. இத அளந்து போடுறது உங்களுக்கு தெரியுமா? அவன் முன்னால நின்று வாங்குவா, இவர் அளந்து போடுவாரு. அதான் ஓட்ட நாளி மரக்கா கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்தனா இல்ல நெல்ல கொண்டு வந்து பற்றையில போட்டிருக்கும் போது பதரையும் சேர்த்து கலந்து கொடுத்தனா அப்படின்னு கேட்டா. அவன் ஒரு பாவம் செய்யலையே, எனக்குன்னு ஏமன்னா ஒரு பிள்ளை இல்ல, கன்றுக்கு பாலிடாமல் கறந்து நான் உண்டு விட்டேனா. கண்ணு குட்டி போட்டிருந்தா அந்த கன்று குட்டி போட்டிருக்குன்னா அந்த குட்டியை விடணும். இவ குட்டியை கட்டு போட்டு பாலை கறந்து வியாபாரம் பார்த்துருவா. அது பாவம் தானே? அது பெரிய பாவம் தானே? அப்போ அதைத்தான் இந்த நாகக்கண்ணியாகப்பட்டவா அண்ணாவா என்ன பாவம் அவள் இது வரைக்கும் பிள்ளை நான் உங்க தேவி நாகக்கண்ணி என்ன பாவம் செய்திட்டேன், புத்தின வாழ்க்கையத்தான் கொடுக்கப்பட்டு தாண்டிட்டேன், அரைத்தலர் அம்மியை மண்ணால சாவ சாத்திட்டேன், உங்க தேவி நாகக்கண்ணி அக்கினிய திண்டிட்டேன், இல்ல அடுத்தார பேசிட்டேன்,
குடத்து தண்ணீரிலே எனக்கு கோரி ஊத்த ஒரு பிள்ளை இல்லையே. மழை பெஞ்சு கிடந்தா நம்ம வீட்டு பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் உட்கார்ந்து விளையாடும். அப்ப விளையாடும் போது சின்ன பிள்ளையா இருந்தா ஒருவன் மேல ஒருவன் மண்ணள்ளி போட்டு விளையாடுவான். இவன் அவன் தலையில மண்ணள்ளி போடுவான், அவன் இவன் தலையில மண்ணள்ளி போடுவான். சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒரு விளையாட்டு. அப்போ இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி மண்ணள்ளி போடுங்க. அப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டு முடிச்சா இந்த பையன் வீட்டுக்கு வருவான். பெத்தவா ஒரு பட்டு புடவையோ ஒரு சாதாரண புடவை கட்டி இருந்தா அந்த புடவைய கீழே உட்கார்ந்தாலும் மேமுந்தி